ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன். அது வந்து கிவ்ஸ் ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கையை கொடுக்குற ஹார்மோன். ஐ எம் வித் யூ அப்படின்றத கொடுக்குற ஒரு ஹார்மோன். அந்த ஆக்சிடோசின் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற பாண்டை ஏற்படுத்தும். ஆக்சுவலி குழந்தை பிறக்கும் போது பெண்களுக்கு சுரக்கிற ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின். ஸோ இந்த ஆக்சிடோசின் வேற எப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தொடுதலின் மூலமாகவோ, ஒரு கை கொடுக்கறது, ஒரு தட்டி கொடுக்கறது, ஒரு கட்டி பிடிக்கிறது, ஒரு சின்ன முத்தம் கொடுக்கறது, இதன் மூலமாக கிடைக்குது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 8 ஹக்ஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு தேவைப்படுற ஆக்சிடோசின் கிடைக்குது அப்படின்றாங்க. அதை கொடுக்கறதுக்கான நம்ம அதை பழகணுமா? நம்ம வந்து பெண், அதாவது ஆண்களாக கொஞ்சம் கை கொடுத்துக்கிறாங்க, பெண்கள் கை கொடுக்க கூட யோசிக்கிறாங்க, தொடர்ந்துக்கு யோசிக்கணும், தொட்டு பேச யோசிக்கணும், ஒரு தோல்ல தட்டி கொடுக்குறோமா? நம்ம ஆண்கள் அதை செய்யறாங்க, அது கொஞ்சமாக செய்யறாங்க, பெண்களுக்கு அது கூட கிடையாது. மனதளவில் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான் அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் நிறைய சொல்றது பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்கு, பிளஸ் ரியாலிட்டி பிரச்சனைகளும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால நிறைய பெண்கள் தான் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குது அப்படின்னு அவர் சொல்றாங்க. வெறும் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இட்செல்ஃப் ரிலீசஸ் காக்டைல் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த இத்தனை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உங்களுக்கு ஒன்னா சுரக்குதுங்க. ஸோ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுவது மட்டுமே இவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா நம்ம மற்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நேருக்கு நேரம் பார்த்து எத்தனை பேர் சிரிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இப்போ இங்கே எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். நம்ம எத்தனை பேர் நம்மளை பார்த்து நம்ம இன்னொருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறோம். ஒரு ஸ்மைல் பண்றதுல என்ன வருது? ஸ்மைலிங் வந்து ஸ்ப்ரெட்ஸ் ஹாப்பினஸ். நீங்க ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க, அந்த டே எல்லாருக்குமே பரவுது. ஆனா நம்ம கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குது? அதே மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, நமக்கு எல்லாருமே பாராட்டு பிடிக்காது, பிடிக்கும். அழகா சாரி பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கும் பிளவுஸ் அப்படின்னும் போது உடனே நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு பட்டாளம் இன்னைக்கு காலையில மேல நான் அப்ப சொல்றேன், மேல இருந்து பார்த்தேன் காலையில கீழே கருத்து சாரிக்கு அந்த பிளவுஸ் வந்து சூப்பரா இருக்கு, கொஞ்சம் பிச்சு சூப்பரா இருக்கு, எவ்வளவு கவனிச்சிருக்கேன். பட் அதை சொல்லல பார்த்தீங்களா, அதுதான் சொன்னாங்க. அதை வந்து நம்ம வந்து உடனடியாக சொல்றது இல்லை, அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம், அவங்களோட மகிழ்ச்சி பேச தெரிஞ்சதா இல்லையா. ஆனா இது எனக்கும் தேவைப்படுது, ஆனா இது எனக்கு தெரியும், ஆனாலும் நானே இதை வந்து மற்றவங்களுக்கு கடத்துறது இல்லை. எனக்கு தெரியும் இது வந்து அது மகிழ்ச்சியை தருது, மகிழ்ச்சி வந்து விவரம் மட்டும் இல்லை,